where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. தங்கம் மற்றும் வெள்ளி விலை உயர்வின் தாக்கம் இப்போது பெண்களுக்கு மிகவும் பிடித்த பட்டுச் சேலைகளிலும் எதிரொலிக்கிறது. நம்ம ஊர்ல பட்டுச் சேலைனா அது ஒரு தனி கிரேஸ். அதுவும் காஞ்சிபுரம் பட்டுனா சொல்லவா வேணும். அதை பிடிக்காத பெண்களே இல்ல. ஆனா இப்போ பட்டு உடுத்துறவங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் வந்திருக்கு. தங்கம் வெள்ளி விலை ஏறினது பத்தாதுன்னு இப்ப நம்ம பட்டுச்சேலையோட விலையும் அதிகமாகிட்டு வருது. ஜரிகையோட விலை 1 கிராமுக்கு 110 ரூபாய் வரைக்கும் அதிகமானதால பட்டுச்சேலைகளோட விலை 35% வரைக்கும் உயர்ந்துடுச்சாம். புதுசா ஒரு பட்டு சேலை வாங்கலாம்னு இருந்தேன். ஆனா இது என்னடா பெரிய செலவாச்சேன்னு பலரும் கன்னத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம உலக புகழ்பெற்ற காஞ்சிபுரம் பட்டுச்சேலைகளோட உயிர் நாடியே காஞ்சிபுரம் ஓரிகையில இருக்கிற தமிழ்நாடு ஜரிகை ஆலையில தயாரிக்கப்படுற ஜரிகை தான். இதுல 0.5% தங்கம், 40% வெள்ளி, 35.5% காப்பர், 24% பட்டு இழை எல்லாம் கலந்திருக்கும். இப்போ தங்கம் கிராமுக்கு 8500 ரூபாய்க்கு மேல விற்கிறதால ஜரிகை விலையும் ராக்கெட் வேகத்துல ஏறி இருக்கு. இந்த விலை உயர்வுனால பட்டுச்சேலைகளோட விலைய 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் ஏத்த வேண்டியதாயிடுச்சுன்னு நெசவாளர்கள் சொல்றாங்க. ஜரிகையினுடைய விலையை குறைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இப்போதாவது ஒரு முயற்சி பண்ணணும். ஜிஎஸ்டி முழுமையாக ரத்து பண்ணணும். ரெண்டாவது, அந்த வெள்ளி தங்கத்தினுடைய விலையை அந்த ஜரிகைக்காவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் அந்த நெசவாளர்களுடைய எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இப்போ மே மாதத்துலேருந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி பண்ண பட்டு சேலைகள் வியாபாரம் ஆகாமல் தேக்கம் அடைஞ்சிருக்கு. ஒரு கோடிக்கணக்கான ரூபாய்க்கான சேலைகள் தேக்கம் அடைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளி தங்கத்தினுடைய விலைகள் தினந்தோறும் விலையாற்றம். இன்றைக்கி ஜரிகை ஒரு மார்க்கினுடைய விலை 26,000 ரூபா. 26,000 விலை விற்கிது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு 5%. இப்போ இந்த 5% கூடுச்சுன்னா இதனுடைய விலை ஏறுது. அப்போ சேலையுடைய விலையும் ஏறுது. அப்போது சேலை விலை ஏறும்போது சேலை வாங்கக்கூடிய பொதுமக்கள் விலையை ஏற்றதுனால சேலை வாங்காமல் நிற்கிறது ஒரு காரணம். கூலி பிரச்சனை, ஆள் பற்றாக்குறை, விற்பனை மந்தம்னு பல பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த ஜரிகை விலை உயர்வு சுமார் 300 கோடி ரூபாய் வர்த்தகம் நடக்கிற நம்ம காஞ்சிபுரம் பட்டு தொழிலையே கலக்கமடைய வச்சிருக்கு. இனி பட்டுச்சேலை கட்டணும்னா நம்ம சேமிப்பு பெட்டிய கொஞ்சம் பெருசாக்க வேண்டியதுதான் போல. என்ன சொல்றீங்க? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லோகநாதனுடன் செய்தியாளர் இஸ்மாயில். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.